ஓம் சக்தி ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை பிரஸ் காலனி சித்த சக்தி பீடத்தில் காலை 6 மணி முதல் 6:30 மணிக்குள் திருக்குடமுழக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னையருள் பெருக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம். கோவையில் பிரசித்தி பெற்ற மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நட்டமிழ் வேந்தன் முய்து வென்றிகள் திருநீற்றொழியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனர் என்பார் வான்முகில் விழாது வைக மறிவரம் சுரக்க மன்னன் கோர் முறையரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க ஆள்மறையரங்களோங்கரல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொருத்தரா கொஞ்சம் பொறுமையா இறங்குங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த தீர்த்தம் ஸ்ப்ரேல தெளிக்கிறாங்க. அதனால எல்லாருக்குமே தீர்த்தம் தெளிக்கப்படும். பக்த கோடி பெருமக்கள் பொறுமையாக இருந்து தீர்த்த பிரசாதம் பெற்றுக்கொண்டு முருகப்பெருமானுடைய பேரொருள் பெரும் கருணையை பெற்று உயிமாறு அன்போடு கேட்டு மகிழ்ந்து சிறப்பானதொரு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் பெரும் கருணையோடு உங்களோடு இணைந்து இதை தொகுத்து வழங்க வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி. என்னோடு இணைந்து சிறப்பாக இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நடத்தி கொடுத்த ஓதுவா மூர்த்திகள் அத்துணை பேருக்கும் பக்கவாத்திய கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சிறப்பாக நடத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அரங்காவலர்கள் ஆலய நிர்வாகத்தினர்கள் அனைவருக்கும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக மருதமலை கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஆன்மீக சொற்பொழிவாளர் சிதம்பரம் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். தற்போது மருதமலை கோயில்ல குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கோயிலோட சிறப்பம்சங்கள் என்ன, இந்த குடமுழுக்கோட சிறப்பம்சம் என்ன, பகிர்ந்துக்க. ஐயா, பொதுவாகவே கும்பாபிஷேகம் அப்படின்றது தமிழர்களுக்கு உரித்தான ஒண்ணு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் நூல்கள் எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த கலியுகத்துல கேட்டதை நினைத்த இடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம், ஒப்பற்ற தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அடிப்படையா அறுபடை வீடை நம்ம சொல்லுவோம். அதுல 7ஆம் படை வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது மருதமலை. மருதமலை முருகப்பெருமானை நாம நினைத்த இடத்திலிருந்து எது கேட்டாலும் கொடுப்பான். இந்த நேரத்துல இந்த அற்புதமான குடமுழுக்கு, அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள் குடமுழுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுல முருகப்பெருமானுடைய ஒரு ஒப்பற்ற உயர்ந்த ஆலயமாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் சிறப்பு வாய்ந்த மருதமலை ஆலயம் இன்னைக்கு கும்பாபிஷேகம். லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். வெள்ளிக்கிழமை வேலை நாள், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய குடமுழுக்கை நாங்கள் காண வேண்டும் என்று ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஒப்பற்ற பக்தர்கள் அப்பே பாடியிருப்பாங்க. கோவிலின் அடியினில் கூடிய கூட்டங்கள் கடலலையான திருச்செந்தூரை மையமா வச்சு பாடியிருப்பாங்க. அதே கூட்டம் பல மடங்கு இன்னைக்கு மருதமலைக்கு வந்திருக்கு. ஒரு அற்புதமான ஆலயம். இந்த குடமுழுக்கு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த ஒரு அற்புத கலாச்சாரம். இன்னைக்கு பக்தர்களுக்கு அந்த இடத்துல இருந்து மக்கள் எது கேட்டாலும் முருகப்பெருமான் கொடுப்பார். இந்த நேரத்துல நிறைய பேரால நேரடியா போக முடியல. அவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக நாம் கொடுக்கின்ற இந்த நேரலையின் மூலமாக லட்சக்கணக்கான பக்தர்கள், முருக அடியார்கள் இந்த நேரத்துல எல்லா இடங்களிலும் இருந்து உலகத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முருகப்பெருமானுடைய அருள் எல்லோருக்கும்
இருக்கின்ற இடத்தில் தரக்கூடிய ஒரு அற்புத காட்சியாக உங்களுடைய நேரலையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வமான மருதமலை ஆண்டவருடைய இந்த நேரலை கும்பாபிஷேகம் அற்புதமாக அனைவருக்கும் சென்றடைய இறைவனை நாம் பிரார்த்திக் கொள்ள வேண்டும் ஐயா. ஐயா, அறுபடை வீடுகளுக்கும் இந்த 7ஆம் படை வீடு என பக்தர்களால் போற்றப்படும் இந்த மருதமலை முருகன் கோயிலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஐயா, இப்ப அறுபடை வீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில இருந்து வரையறுக்கப்பட்ட ஒண்ணுங்க ஐயா. ஒரு வீடுகளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. முருகப்பெருமான் முதல் படை வீடா திருப்பரங்குன்றம் நமக்கு இருக்கு. அது பாத்தீங்கன்னா தெய்வ யானையை திருமணம் புரிந்த ஒன்று இடம். இரண்டாவது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர். இப்படி வரிசையாக அறுபடை முருகப்பெருமான் பல்வேறு இடங்களில் பல்வேறு காரியங்களை சிறப்பாக நிகழ்த்தி நமக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்த இடம் அறுபடை வீடுங்க ஐயா. அதற்கு நிகராக எந்த ஸ்தலமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு அடுத்தபடியா நிகரா ஒரு ஸ்தலம் இருக்கு அப்படின்னா அது மருதமலை தாங்க ஐயா. மருதமலை ஆண்டவன் பாத்தீங்கன்னா கேட்டதை நினைத்த நேரத்தில் கொடுக்கக்கூடியவர். கன நேரத்துல உங்களுக்கு இன்னும் எளிமையா சொல்லணும்னா ஒரு இடத்துல ஒரு 1000 காகங்கள் சூழ்ந்திருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னா 1000 காகங்களும் பறந்து விடும் சொல்லுவாங்க. அது போல நம்ம இந்த கலியுகத்துல தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எதனா இருந்தனா மருதமலை ஆண்டவா என்று சொன்ன ஒரே நேரத்துல அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஸ்தலம் மருதமலை ஸ்தலம் ஐயா. கொங்குவள நாட்டிலே மங்கா புகழாக விளங்குகின்ற அணிகொங்கு மேற்றலையா மருதமலை எனும் திருத்தலத்தில் வீற்றில்ல முருகப்பெருமானுக்கு தற்போது குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குடமுழுக்கின் சிறப்பையும் கோயிலின் சிறப்பையும் எடுத்துரைத்தீர்கள். விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம். ஓம் சக்தி. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை பிரஸ் காலனி சித்த சக்தி பீடத்தில் காலை 6 மணி முதல் 6:30 மணிக்குள் திருக்குடமுழக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னையருள் பெருக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம்.